ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் நல்லபடியாக போச்சுங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்காய் பார்க்கலாங்க. கோவக்காய் இப்போ மறுபடியும் அறுவடைக்கு இருக்குதுங்க. நாளைக்கு அறுவடை பண்ணுறோங்க. அறுவடை வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வருங்க. ஏன்னா இப்போ நிறைய காய் பார்த்தீங்கன்னா புதுசாக வர காய்ங்க வர்றதுனால பழைய இப்போ நம்ம விதைக்கு விட்ட காய் என்ன சொல்கிறதுன்னா பெருசா ஆக மாட்டேன்துங்க. அதாவது அதுக்கு சத்து போக மாட்டேன்துங்க. அதனால் இளங்காய அறுவடை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க நாளைக்கு. நாளைக்கு அறுவடை வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை வருங்க. பாருங்க. பாருங்க எவ்வளோ கோவக்காய் இருக்குது பாருங்க. நல்லா நீள் நீளமா இருக்குதுங்க. இந்த கோவக்காயை நான் பச்சையா தாங்க சாப்பிட்றேன். நான் ஒன்றும் சமைச்சு சாப்பிடலைங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, பச்சையாவே சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், நானும் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லாயிருக்கு. வெள்ளரிக்காய் மாதிரி தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு. எந்த ஒரு துவரோ கசுரோ வரலைங்க. பாருங்க இந்த சுரக்காய் பாருங்க. என்ன அழகா இருக்குது பாருங்க. கோடு வருது பாருங்க வரி வரியா. இது பார்த்தீங்கன்னா பச்சை வரி குண்டுக்கு சுரக்காங்க இது. எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு பார்க்குறேங்க. சுரக்காய் பிஞ்சு பாருங்க இன்னும் உள்ள இருக்குதுங்க. அப்படியே உங்களுக்கு கொடியை காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, செடி மேலே நீங்கள் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். செடி எந்த அளவுக்கு ஹெல்த்தாக இருக்குது, அதனுடைய நீர் சத்து எந்த அளவுக்கு அந்த தலை ஃப்ரெஷ்னஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேங்க செடியை. வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போட்ட வீடியோக்கு வின்னரையும் அறிவிக்கிறேங்க, கேள்வியும் கேட்குறேங்க. 2 கேள்வி வருதுங்க தொடர்ந்து. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தகவலுங்க. இந்த வீடியோவில் 2 கேள்வி தொடர்ந்து வருங்க. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதில் வாட்ஸ்அப் நம்பர் வருங்க. அதுக்கு நீங்கள் லிங்க்கு இருக்குங்க. அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கோட் நம்பர் கொடுப்பேங்க. கோட் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகை அறிவிச்சிருக்கிறேங்க. என்ன சலுகை அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கங்க, வேணான்னா விட்டுடுங்க. குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸும் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளலாங்க. குரூப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் நான். டைம் இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லிவிடுவோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வியில் முதல்ல எங்களால் வர முடியல அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டைரெக்டாக விதை வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு வழி இதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. எப்படி என்ன வழி அப்படின்னீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 10 பேர் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு கோடு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாக நான் விதைய உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. அதனால் உங்களுக்கு ஒரு விதை வாங்கணும், எனக்கு போட்டியில் என்னால் டைமுக்கு முன்னாடி சொல்ல முடியல அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேங்க. ஏன்னா ஒருத்தரும் நீங்கள் கேள்விக்கு ஆன்சர் எல்லாருமே கரெக்டாக கொடுத்துட்டு வரீங்க. கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, டைமரில் முன்னாடி வர்றவங்க வந்துடுறாங்க. உங்களால் வர முடியறது இல்லைங்க. அதனால் எனக்குமே அதனுடைய நிலமை புரிஞ்சதுனால ஒரு சலுகை இதுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க யாருக்காவது விதை தேவைப்பட்டா, நீங்கள் என் குரூப்பில் அவங்கள 10 பேரை ஜாயின் பண்ணி விடுங்க. அவங்க 10 பேருக்கும் நான் கோட் நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் விதைய இலவசமாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. அதாவது 5 வகையான கத்திரி விதைய உங்களுக்கு டைரெக்டாக இலவசமாகவே அனுப்பிச்சி விட்றோங்க. குரூப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னா பயன்படுத்திங்க. விதை வேண்டான்றவங்க வேண்டாங்க, விட்டுடுங்க. உங்களுக்கு எப்போ நீங்கள் போட்டியில் ஜெயிக்க முடியுதோ அப்போ நீங்கள் விதைய வாங்கிக்கலாங்க. யாரையுமே இதில் கட்டாயப்படுத்துறது கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விதை வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடுங்க. இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டான்றதுனால தான் இந்த சலுகை உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா நிறைய ஆன்சரை கரெக்டாக சொல்லிட்டு வரீங்க. என்னால் 2 பேர் தாங்க செக்ஷன் பண்ண முடியுது. அதனால் யாரும் கோச்சிக்க வேண்டாங்க. உங்களுக்கு விதை வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கு தாங்க இந்த ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சா ஏற்றுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. பாருங்கள் குடமிளகாவை பாருங்கள், பூ வச்சு நம்மளுக்கு சூப்பராக வருதுங்க. காய வைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. வித்தியாசமாக இருக்குதுங்க இந்த இலை பார்க்கலாங்க. பூ பார்த்தீங்கன்னா நல்லா கொடையாக தாங்க வருது. இது குடமிளகா தானா அப்படின்றது
மொளகா வச்சா தாங்க எனக்கே தெரியும். ஏன்னா ஆன்லைன்ல விதை வாங்குனதுனால, என்னால எதையுமே கேரண்டியா சொல்ல முடியலைங்க. பாருங்க அப்படியே செடி பாருங்க டமாட்டா வர எவ்வளோ சூப்பரா முளைச்சிங்குது. சிகப்பு லாங் பீன்ஸு, பச்சை லாங் பீன்ஸு எல்லாமே சூப்பரா முளைச்சு வருதுங்க. கொத்தி விடணுங்க. எனக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் மாடி தோட்டத்தில வேலை செய்ய முடியலைங்க. பாருங்க செடி பீன்ஸ் எவ்வளோ சூப்பரா பூ வச்சுட்டு வருது பாருங்க. 2 செடி இருக்குதுங்க இந்த பேக்ல. 15க்கு 15ங்க. தக்காளியும் நாளைக்கு அறுவடை இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பச்சை லாங் பீன்ஸ் தாங்க. எல்லாம் முளைச்சு வந்திருக்குது. இப்போ கொஞ்சம் கலரி விடணுங்க. கலரி விட்டோம்னா சீக்கிரம் வளர்ந்துருங்க. பாருங்க லைப்ரரியா தக்காளியும் சூப்பரா வளர்ந்துட்டு வருது. முள்ளங்கி பாருங்க, காய் பெருசாயிட்டு வருது பாருங்க. கொத்தவரங்காவும் பாருங்க நல்லா அழகா முளைச்சிருக்குதுங்க. இன்னும் பிடுங்கி நடணுங்க. அது கொத்தவரங்காய் விதை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முத்துட்டுன்னு பார்க்குறேங்க. முத்துனதும் அத காலி பண்ணிட்டு, வேற மண்ணு மூட்டை கட்டி வச்சிருக்கிறேங்க. இலையும், மண்ணும் போட்டு மூட்டை கட்டி வச்சிருக்கிறேங்க. அந்த மண்ண யூஸ் பண்ணி கொத்தவரங்காய் நடலான்ட்டு இருக்கிறேங்க. அதாவது எருவு, இலை அன்னைக்கு காய வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இலைங்க எல்லாம் போட்டு, மண்ணு போட்டு மூட்டையில கட்டி வச்சிருக்கிறேங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ண கொட்டிட்டு, அந்த மண்ண ரீப்ளேஸ் பண்ணி கொத்தவரங்காய நடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த முறை அப்படி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்க கொத்தவரங்காய் காஞ்சு இருக்குது பாருங்க விதைக்கு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நாட்டு ரகங்க இந்த காய். அதாவது விதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உகந்த காய்ங்க. விதை வந்து அதிகமா இருக்கிற காய் நம்ப கொத்தவரங்காய் சாப்பிடும்போது உடம்புக்கு உண்மையிலே இன்னும் எனர்ஜி ஜாஸ்திங்க. பாருங்க வயலட் கலர் கோஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. முளைச்சிருக்குது பாருங்க. இன்னும் இதையும் பிடுங்கி நடணுங்க. நான் தான் இன்னும் ஒ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, உடம்பு சரியில்லைங்களான்னு சொல்லி. கொஞ்சம் உடம்பு தாங்க சரியில்ல. அதனால தான் என்னால மாடியில இப்போ வந்து வேலை செய்ய முடியலைங்க. இப்ப அவரு தான் மாடிய பார்த்துக்கிறாரு. அதனால தான் இப்ப என்னால வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் உங்களுக்கு புதன்கிழமை போட்ட வீடியோவுல கொஞ்சம் டல் அடிக்குங்க. கொஞ்சம் உடம்பு தாங்க முடியல. இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டி கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைக்கணுன்ட்டு கொஞ்சம் மருதாணி எல்லாம் கொஞ்சம் வச்சு நம்மள கொஞ்சம் ப்ரெஸ்அப் பண்ணேங்க. அப்பதான் கொஞ்சம் தயாராச்சுங்க உடம்பு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. நீங்க கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அத கரெக்ட்டா நோட்டீஸ் பண்ணி நீங்க கேட்ட விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. பாருங்க இந்த இடத்துல பச்சை பூசணிக்காய் இருந்தது பாருங்க. நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. வாட்டமா இருக்குதுங்க. இது பெருசா ஆவுறது கஷ்டம் அப்டின்ட்டு. பாருங்க உளுந்துருச்சு பாருங்க. அந்த பிஞ்சு பாருங்க உதிர்ந்து போச்சுங்க. அதனால தாங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுங்க. ஒரு செடி வந்து எந்த அளவுக்கு பெருசா இருக்குது, எந்த அளவுக்கு காய் வலுவா வைக்கும் அப்டின்றது செடி பார்த்தாவே ஓரளவுக்கு என்னால சொல்ல முடியுங்க. பொடலங்கா பாருங்க எவ்வளோ சூப்பரா வச்சுட்டு வருது. இத தான் வந்து நாளைக்கு அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு காயே நம்ப விதைக்கு விட்டுட்டோம்னா, காய் மத்த காய் ஒண்ணும் வராதுங்க. அதனால சரி மொத காய் அறுவடை பண்ணிறலாம். அதுக்கப்புறம் விதைக்கு விட்டுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்க ஆரஞ்சு பூசணிக்காய் பாருங்க, எவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க. இது நான் பார்க்கும்போதே உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, இது பெருசாயிடுன்ட்டு. பாருங்க பெருசாகுது பாருங்க. இந்த மாரி காய் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுதுங்க. அதனுடைய ஹெல்த்து, அதனுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸு அதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு சொல்லிடலாங்க. இது பெருசா ஆகும், இது பெருசா ஆகாது அப்டின்னிட்டு. அந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்துல காய் வெளைஞ்சு, வெளைஞ்சு நம்மளுக்கு ஒரு அனுபவம் இருக்குதுங்க. இங்க ஒரு பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க ஆரஞ்சு கலரு. இதுக்கு தாங்க என சேர்க்க பண்ணி விடலான்ட்டு பூ பறிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. உங்ககிட்ட பேசிட்டே இது பண்ணி விட்டுறலான்னு பார்த்தா, கேமரா ஒரே கையில வச்சுன்னு என்னால வந்து பண்ணி விட முடியுமான்னு ஒரு டவுட்டு தாங்க. பார்க்கலாம் ட்ரை பண்றேங்க. சூப்பரா இருக்குது பாருங்க பூவு. இந்த மாரி பார்க்கும்போது நம்ம வந்து பண்ணி விட்டுறலாங்க. தப்பில்ல. அந்த மாரி பண்ணி விட்டது பாருங்க. பீக்கங்கா பிஞ்சா இருக்கட்டும், பொடலங்கா பிஞ்சா இருக்கட்டும், பூசணிக்காவா இருக்கட்டும், சொரக்கா பிஞ்சுங்களா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப பெருசா இருக்குதுங்க. அந்த மாரி பார்க்கும்போது நம்ம பண்ணி விடலாங்க. தப்பில்ல. பார்க்கலனாலும் பாருங்க, "நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு வண்டு வந்து பாருங்க, பூக்குள்ள உட்காந்துக்கிச்சு பாருங்க. "நீ கஷ்டப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ட்டு உள்ள உட்காந்துக்குது பாருங்க வண்டு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. இந்த மாரி வந்து இயற்கையே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க.
ஒரு கொத்தி விட்டா மழை வர்றதும், ஒரு பூவுக்கு இன சேர்க்கை பண்ணுறதும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கை நம்மளுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாரி இருக்குதுங்க எனக்கு. பாருங்க கொடி பார்த்தீங்கன்னா பத்தலைங்களாம் பொடலங்காய்க்கு. "நீ போட்ட கொடி எனக்கு பத்தல. நான் வந்து மரத்தில போய் ஏறுறேன். எனக்கு இந்த கொடி எனக்கு செட் ஆகல." அப்படின்னுட்டு மரத்தில போய் ஏறுது பாருங்க பொடலங்கா. பெண் பூவே பாருங்க வச்சுட்டு போகுது பாருங்க. லைனா பெண் பூவே இருக்குது பாருங்க. அந்த மாரி இப்போ பொடலங்கா நல்லா தயாராகிடுச்சுங்க. 6 பேகும் பொடலங்கா சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. பொடலங்கா அதோட கண்டிப்பா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இந்த முறை எனக்கு வந்து எனக்கே பொடலங்கா மேல ஒரு ஆசை வந்துடுச்சுங்க. ஏன்னா, இந்த என்னுடைய மாடி தோட்டத்துக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்கா, புடலங்கா, பீர்க்கங்கா, சொரக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டான காய்ங்க. மீறி போனா உங்களுக்கு வந்து அதை விட ஹைலைட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் மிஞ்சிருச்சுங்க. அந்த மாரி போன வருஷம் வரைக்கும் இந்த 4 காய் ஹைலைட்டா இருந்ததுங்க. இந்த வருஷம் கத்திரிக்காய் அத மீட் மீட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாங்க. பாருங்க வெள்ளப்பாகல் எப்படி விதைக்கு பழுத்து போய்க்குது பாருங்க. எடுக்கணுங்க. எல்லாமே நாளைக்கு வந்து உங்களுக்கு அறுவடை இருக்குதுங்க. விதைக்கு தயாரான காயும் கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. பிஞ்சையும் கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் காய் அறுவடை பண்ணோம்னா தான் இருக்கிற காய் கொஞ்சம் ஊறுங்க. இந்த பிஞ்சுலாம் கொஞ்சம் சைஸா இருக்கிறதெல்லாம் பார்த்து கட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க கத்திரிக்காவ. ஏன்னா நெறைய பிஞ்சு விடும்போது நம்மளுக்கு வந்து காய் வந்து முத்த மாட்டேன்துங்க. விதைக்கு விட்டுங்கிற காய் வந்து சீக்கிரம் முத்த மாட்டேன்து. அதுக்கு வேண்டி இந்த வழிங்க. வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்க பூராமே விதைக்கே விட்டுட்டேங்க. ஏன்னா, குப்புன்னு விதைக்கு விட்டு எடுத்துட்டோம்னா, இப்ப மழை வராது இருக்குதுங்க. இந்த சமயத்துல நம்ம விதைக்கு விட்டு எடுத்தோம்னா, அழகா வந்து நம்மளால காய வச்சு எடுத்து வச்சிர முடியுங்க. மழை சீசன்ல மாட்டிக்கிச்சுன்னா, விதை வந்து நனைஞ்சு நனைஞ்சு அதிலயே முத்தி முளப்பு வந்துருங்க. அதனால அப்ப நம்பளால வந்து விதைக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் இந்த பட்டத்துல நம்பளால விதைக்கு விட்டு எடுக்கிறது இது நல்ல சீசனுங்க. அதனால தான் நான் விட்டுட்டேங்க எல்லா காயுமே. விட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப வெயில் நல்லா காயுது. இந்த நேரத்தில நம்ம விட்டு எடுத்தோம்னா, அழகா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க விதைய. அதுக்கு தாங்க இந்த முறை நான் வந்து வெண்டைக்காயா இருக்கட்டும், கத்திரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே 2 வாரம் கம்ப்ளீட்டா இருக்குதுங்க இப்ப. இப்ப இந்த பிஞ்சுங்கள நம்ம கட் பண்ணிட்டோம்னா, நம்பளுக்கு இருக்கிற காய் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் முத்திருங்க. நம்மளுக்கு மழை சீசன் வர்றதுக்குள்ள நாம வந்து விதைய அற்புதமா எடுத்துற முடியுங்க. வாங்க கேள்வி நேரம். "சுரைக்காய்க்கு என்ன பேர் சொன்னான்?" அப்படின்றது தாங்க கேள்வி. கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுங்க. சரியான ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா, புதன்கிழமை போட்ட வீடியோவிலே பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் வந்து பாதி பேர் தான் சொல்லியிருக்கீங்க. பாதி பேர் தவறான ஆன்சர் தாங்க சொல்லியிருக்கீங்க. சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை, கரு, நீல வரி கத்திரிக்காய் தாங்க சரியான ஆன்சரு. டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் பூ எத்தினி இருக்குதுன்னு கேட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2ன்றது தாங்க சரியான ஆன்சரு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சரியா ஆன்சர சொன்ன ஃபர்ஸ்ட்டு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா, அஜிதா ஏஆர் 21ங்க. 2வது பார்த்தீங்கன்னா, ஜானகி ஏஆர் 02ங்க. வாழ்த்துக்கள்ங்க உங்க 2 பேத்துக்கும். பாதி பேர் என்ன ஆன்சர் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, பச்சை வரி கத்திரிக்காய் அப்டின்னு சொல்லி குடுத்துட்டீங்க. என்ன கலருன்றத மென்ஷன் பண்ணணுங்க. ஏன்னா, நான் அதனால தான் அந்த வீடியோவுல அந்த கலர பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கருநீல வரி வந்திருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் நான் தெளிவா சொல்றேங்க. அதனால தான் நீங்க என்ன பண்ணணும்னா, வீடியோவ நல்லா கவனமா கேளுங்க. நான் என்ன சொல்றேன்றத நல்லா கவனமா கேட்டு ஆன்சர குடுங்க. டைமுக்கு ஃபர்ஸ்ட்டு குடுங்க. மீனவ பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல குடுத்தீங்க ஆன்சரு. என்னவா குடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் குடுத்துட்டீங்க. 2வது கேள்விக்கு ஆன்சர் குடுக்கலீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க குடுத்துருக்கீங்க. நான் தான் முதல்லயே உங்களுக்கு வீடியோவுல தெளிவா சொல்றேன் பாருங்க. குடுக்கும்போதே 2த்துக்கும் சேர்த்தி ஆன்சர் குடுங்க. இந்த வீடியோவுல உங்களுக்கு என்ன புடிச்சிருக்குன்றதையும் சேர்த்தி குடுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாரி குடுக்குறவங்கள மட்டும் தாங்க என்னால செக்ஷன் பண்ண முடியும். நீங்க முதல்ல குடுத்தாலுமே ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க சொன்னதுனால, அதுக்குள்ள மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதனால என்னால உங்கள வந்து செக்ஷன் பண்ண முடியலைங்க. அதுக்கு விளக்கம் ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, நீங்க கமெண்ட் குடுக்கும்போதே பார்த்துக்கலாங்க. முன்னாடி எவ்வளோ பேர் குடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. நான் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாதுங்க. பார்த்து கரெக்டான ஆன்சர சொல்லுங்க. 2த்தையும் ஒரே மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவுல என்ன புடிச்ச விஷயன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. பாருங்க இதெல்லாம் விதைக்கு விட்டது தாங்க. நல்லா பெருசா இருக்குது பாருங்க. பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, விதைக்கு தாங்க எல்லாமே விட்டுருக்கேன்.
ஏன்னா இந்த பச்சை நீல கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விதைக்கு எடுக்கலான்ட்டு இப்போ நெறைய காய் விட்டுருக்குறேங்க. 4, 5 காய் இருக்குதுங்க. இது நம்ப ஆல்ரெடி விதை வச்சிருக்கிறோங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காய் விதை கம்மியா இருக்குதுங்க. பாருங்க சொரக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது வேற ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளெயின் பச்சைங்க. பிளெயின் பச்சை குண்டு சொரக்காங்க. கத்திரிக்காய்னே வருதுங்க. வீடியோவுல பார்த்தீங்கன்னா, நெறைய கத்திரிக்காய் செடிய காமிச்சு, காமிச்சு எனக்கு கத்திரிக்காய் தவிர வேற எதுவுமே வாயில வரமாட்டேன்து. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் குடுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் குடுத்தீங்கன்னா, தவறான ஆன்ஸரா வந்துருங்க. அதனால என்ன சொல்றேன்னா, வீடியோவ ஃபுல்லா என்ன சொல்றேன்றத கேட்டுட்டு கமெண்ட் குடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க அனைவருக்கும் தாங்க இந்த போட்டி. எல்லாருமே கலந்துக்குங்க. பரிச வெல்லுங்க. பாருங்க பீர்க்கங்காவும் பாருங்க, இப்ப நம்ம பாலினேஷன் பண்ணது பெருசாயிடுச்சு பாருங்க. நம்ம பாலினேஷன் கையில பண்ணோம்னா கண்டிப்பா பெருசாயிடுதுங்க. எதனால அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பேஷன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, நெறைய இப்ப பூவுக்கு வந்து பாலினேஷன் பண்ணி விட்டோம் நான் கையில. அது எல்லாமே காயா மாறி இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து அது ஒரு தனி வீடியோவா குடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க நானு. ஏன்னா நெறைய காய் இப்ப வந்து வச்சிருக்குதுங்க. அத உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா குடுக்குறேங்க நானு. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா, பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு காய் இப்ப வச்சிருச்சுங்க. ஒரு அதாவது ஒரு காய் பூ வந்து பார்த்தீங்கன்னா, காயா மாறி இருக்குதுங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பரவாயில்லையே நம்ப காய் ஆகணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப காய் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. அந்த மாரி நம்மளுடைய கையில பண்ணி விடும்போது கண்டிப்பா காயா மாறிடுதுங்க. பரவாயில்லைங்க. ஏதோ மூக்குத்தி அவர காய பார்க்கும்போது சந்தோஷமா இருந்ததுங்க. சக்கரவள்ளி கிழங்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவருடைய காய் பாருங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உங்ககிட்ட போன புதன்கிழமை பேசிட்டே நான் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டுருப்பேங்க. வீடியோல பார்த்துருப்பீங்க நீங்களும். பாருங்க அது இப்ப காயா மாறி இருக்குது பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பரா வருதுங்க. இந்த முறை வந்து அத விட இந்த கிழங்கு நம்ம பண்ணியே ஆகணுன்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, இந்த கிழங்கு எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. கடையில வந்து நெறைய சொத்துல் வருதுங்க. நாம்ப விளையறதுல எப்படி விளையுதுன்றத பார்க்கணுங்க. ஏன்னா, சொத்துல இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குல கத்திரிக்காய்க்கு எப்படி ஒரு சொத்துல வந்து ஒரு இதா வருதோ, அதே மாரி சர்க்கரைவள்ளி கிழங்குலயும் சொத்துல் தாங்க ஜாஸ்தியா வருது. நாம்ப விளையும்போது எப்படி வருதுன்றத பார்க்கணும். வாங்க வெள்ள நீட்ட கத்திரிக்காய் பாருங்க. எல்லாமே பெருசாயிடுச்சுங்க நல்லா. இது ஆனா கலர் மாறுங்க. வெள்ள கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆகுங்க. கருப்பு தான் ஆகாதுங்க. இது ஆகுங்க. இது ஆனாதாங்க நான் பறிப்பேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இது பாருங்க எவ்வளோ அழகா கலர் மாறியிருக்குது பாருங்க. எல்லோ கலர் தெரியுதுங்களா வீடியோவுல? இந்த மாரி நல்லா எல்லோஸியா இந்த கலர் மாறிருது பாருங்க. கருப்பு கலர் தாங்க மாற மாட்டேன்து. இது வந்து நீளங்க. நீளத்தில குண்டுங்க இது. இதுதாங்க மாறுறதில்ல. இது என்னதான் நம்ம உட்டாலுமே இது கருப்பாவே தாங்க இருக்குது. கலரே சேஞ்ச் ஆவறதில்லைங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, நல்லா கல்லு மாரி ஆகுமே தவிர, கலர் மாற மாட்டேன்துங்க. இன்னும் வெடிக்குதுங்க. கத்திரிக்காய் வெடிக்குது, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மேல தாரையா ஆயிடுது. அந்த வெடிச்சா எப்படி ஆகுமோ, அந்த மாரி பாருங்க. இந்த மாரி ஆயிடுங்க. அடியில பார்த்தீங்கன்னா. அந்த மாரி ஆகும்போது, சரி நம்ம பறிச்சிட வேண்டியதா இருக்குதுங்க. பாருங்க நெய் மிளகா சூப்பரா வச்சிருக்குதுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா, என்னுடைய மாடித் தோட்டத்தில நெய் மிளகா பார்க்கும்போது, கோவக்காய் எப்படி நான் ஆசைப்பட்டு வச்சேனோ, அதே மாரி தாங்க இந்த நெய் மிளகாவும். மாடித் தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாய பத்தி நெறைய யூடியூப்ல நான் வந்து வீடியோ பார்த்துருக்கேன். அதில பார்க்கும்போது, உண்மையிலேயே அது நெய் வாசனை அடிக்குமா? அப்படின்றத டவுட் எனக்கு இருக்குதுங்க. அத நான் வந்து பறிச்சு நெய் வாசனை வருதா? இல்லையான்றத உங்களுக்கு வீடியோவுல நான் சொல்றேங்க நானு. ஏன்னா, அது எனக்கே அந்த சந்தேகம் இருக்குதுங்க. உண்மையிலேயே நெய் வாசம் மாரி அந்த மிளகா அடிக்குதா? அப்படின்றத நான் பார்க்கணுங்க. அதுக்கே அந்த நெய் மிளகாய வளர்த்தணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வளர்த்துனதுங்க அது. பாருங்க இந்த மூக்குத்தி வரைக்கும் பாருங்க, இப்ப இதே மாரி தாங்க அன்னைக்கு நான் பாலினேஷன் பண்ணி விட்டேன். பூ ஆயிடுச்சு, காயா மாறிடுச்சு. இது பார்க்கலாங்க எப்படி ஆகுதுன்னு. இந்த மாரி நம்ம செய்யும்போது கண்டிப்பா காயா மாறிடுதுங்க. வண்டுங்க வந்து இந்த மாரி சின்ன சின்ன பூவ வந்து பார்க்கறதில்லையோன்னு தோணுதுங்க. ஏன்னா அது கத்திரிக்காய் செடி மட்டுமே கவர் பண்ணுது. பூசணிக்காய் செடிய மட்டுமே கவர் பண்ணுதுங்க, இந்த வண்டு. பாருங்க நீல கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பரா குண்டு குண்டா இருக்குது பாருங்க. இதெல்லாம் நாளைக்கு அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. அறுவடைக்கும் கத்திரிக்காய் நெறைய இருக்குதுங்க. அதனால தான் சரி ஒரு சைஸ வந்து கட் பண்ணிறலாம். இன்னொரு
சைஸை வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுறலான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள் வண்டு எப்படி ரவுண்ட் அடிக்குது பாருங்கள். வண்டு அந்த மூக்குத்திய அவரை பூக்கிட்ட போகமாட்டேன்துங்க. இந்த கத்திரிக்காய் பூக்கிட்டே தாங்க ரவுண்ட் அடிக்குது. பொடலங்காய் விதை பாருங்க. பொடலங்காய் கொடி போட்டு எவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டு போகுது பாருங்க. பரவாயில்லைங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில புடலங்காய் இல்லன்னு நான் கவலைப்பட்ட நேரம் போய், இப்போ புடலங்காய் சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. எல்லா கொடியுமே அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு எவ்வளோ நீளமா இருக்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, விதை நல்லா திரட்சியா கிடைக்குங்க. ஏன்னா, நல்லா நீளமா விதைங்க நல்லா முத்தன வாக்குல இருந்துச்சுன்னா, விதை வந்து நல்லா உருண்டு நல்லா திரட்சியா கிடைக்குங்க. இந்த மாரி இருக்கும்போது சிகப்பு வெண்டை முளைப்பு திறன் சூப்பரா இருக்குங்க. நான் ரெடி ஆனதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் கேட்லாக் போட்டு விட்றேங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கங்க. நான் வந்து போட்டியிலயுமே என்னுடைய விதைங்கள நான் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு தர ஆரம்பிப்பேங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு என்னைக்குமே வந்து விதைய வந்து எப்பயுமே உங்களுக்கு அவைலபிள்ல இருந்துட்டே இருக்குங்க. இலவசமாவும் சரி, கிவ்அவேவும் சரி, ஆஃபர் வந்துட்டே இருக்குங்க. அதனால குரூப்ல ஜாயின் பண்றது வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாங்க. குரூப்ல ஜாயின் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு பலன் குடுக்குங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சை வெண்டைங்க விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். அடுத்த கேள்விங்க. இந்த வீடியோவுல வெள்ளப்பாகல் பழம் எத்தினி காமிச்சேன் அப்படின்றதாங்க கேள்வி. கரெக்டான ஆன்சர சொல்லுங்க. விதையே வெல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற வீடியோ போடுறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் குடுங்க. குரூப்ல இருக்கிறவங்க டைம் இருக்கும்போது, அந்த குரூப்ல போடுற வீடியோவ பார்த்து எனக்கு சப்போர்ட் குடுங்க. அதில உங்களுக்கு என்ன புடிச்ச விஷயன்றதையும் கமெண்ட் குடுங்க. புதன்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வீடியோவ நல்லா பார்க்குறீங்க, நல்லா ரசிக்கிறீங்க அப்படின்றது நல்லா தெரியுதுங்க. என்ன வியூஸ் தாங்க போறதில்ல. அது ஒண்ணு தான் எனக்கு கொஞ்சம் குறை. பரவால்ல விடுங்க. நீங்க பார்க்குறதும், நீங்க ரசிக்கிறதுமே எனக்கு போதுமானதுங்க. என்னுடைய மன திருப்திக்கு நான் வீடியோ போடுறேங்க. அது போனாலும் சரி, போனாலும் சரிங்க. எனக்கு அத பத்தி கவலை இல்லைங்க. அதனால இது ஒரு ஒரு டைம் பாஸ் தாங்க. அதனால எனக்கு அது போனாலும் பிரச்சனை இல்ல, போகலனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க ஆதரவு குடுக்குறதும், நீங்க சப்போர்ட் பண்றதுமே எனக்கு போதுமானதா இருக்குதுங்க. அதனால எனக்கு இதுவே ஒரு மனநிறைவுன்னு சொல்லலாங்க. வீடியோங்களுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மறுபடியும் சொல்றேங்க. மீண்டும் மீண்டும் நன்றிங்க. புதுசா பார்க்குறவங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு லிங்க்க எனக்கு டச் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கோடு குடுக்குறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சனிக்கிழமை அறுவடை வீடியோ வருதுங்க. பாருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.